அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம அரபி கிராமருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாசிக்கும்போது நமக்கு சில தடுமாற்றங்கள் வரும் இல்லையா? அது ஏன் இப்போ லாமு காணா அப்படின்னு அந்த மாதிரி விளக்குவதற்காகத்தான் சில விஷயங்களை பார்த்து வந்தோம். அதில் முக்கியமாக இந்த அல் என்கிற அந்த வார்த்தை அலங்கார சொல்லு பெயர் சொல்ல வரும் பொழுது சில எழுத்துக்களுக்கு முன்னாடி அல் என்கிறது அப்படி இருக்கும். சில எழுத்துக்களுக்கு முன்னாடி அந்த அல்ங்கிறது என்ன செஞ்சிடறேன், அந்த இல் அடுத்த எழுத்தாக இருக்குதுல்ல, அந்த எழுத்தாக மாறிடும். இந்த சிகப்பு கலரை காட்டுறேன் பாருங்களேன், இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி அல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இல்லு காலி ஆயிரும். நல்லா விளங்கிருங்க. இந்த தாங்கிறதுக்கு முன்னாடி வந்தால் அல் என்பது அத்துண்டு ஆயிக்கணும், சாவுக்கு முன்னாடி அசுண்டு ஆயிரும், தாளுக்கு முன்னாடி அத்துண்டு ஆயிரும். அப்போ அந்த எழுத்துக்களை என்ன, தா, சா, தால், தால், ரா, ஜா, சீன், ஷீன், சாத், லாத், தா, லா, லாம், நூன், இவ்வளோ எழுத்துக்களை என்ன செய்யணும்னு கேட்டால், அல் என்ற வார்த்தை வரும்போது இல்லு காணா போயிடும். காணா போயிட்டு இந்த காட்டி இருக்கிற எழுத்து இந்த எழுத்தாக மாறிக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு அடையாளத்துக்காக வேண்டி, சும்மா அடையாளத்துக்காக வேண்டி இந்த எழுத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஷம்சியான்னு இந்த எழுத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. எந்த எழுத்துக்கு? இப்போ இந்த சிகப்பு எழுத்தை நான் காட்டியிருக்கிறேன்ல, இந்த எழுத்துக்களுக்கு பூரா என்ன பேருன்னு கேட்டால் ஷம்சியா. ஷம்ஸ்னா என்னது? சூரியன். இந்த ஷம்சியான்னு ஏன் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக இந்த இதை வச்சுக்கிறோங்களேன், ஷானா இருக்குது, ஷீன் இருக்குதா, ஷீன் இருக்குதா, மீம் இருக்குதா, அங்கே இது ஷம்சுன் தானே, ஷம்சுன் இருக்குது. ஷம்சுன்ற வார்த்தை இருக்குன்னு வாங்கினேன். இதில் நீங்கள் அல் என்பதை சேர்க்குறீங்க. சேர்த்தா என்னவாயிரும், அல் ஷம்சுன்னு வராமல் அஷம்சுன்னு மாறிடும். அதனால் இந்த ஷம்ஸில் மாறுதில்ல, அதனால் இந்த வகைக்கு பூரா ஷம்சியான்னு பேர் வச்சுட்டாங்க. உதாரணமாக இப்போ அல் நான் அலிவை போடுறேன், லாமை போடுறேன், மறுபொண்ணா சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? சேர்ந்துட்டு இதை அல் ஷம்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி செய்வோம்? அஷம்சு, அந்த சத்தம் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, அதெல்லாம் பின்னாடி வந்த குறியீடுகள். இதை நம்ம எப்படி படிக்க வேண்டும் என்று கேட்டால், அல் ஷம்சு என்று எழுத வேண்டும், அஷம்சு என்று படிக்க வேண்டும். அதனால் இந்த ஷம்சு என்பதில் என்ன செய்கிறது, லாமோ மாறுது. மாறுறதுக்கு பூரா ஷம்சுரியா, ஷம்ஸ் மாறுதுன்னு அர்த்தமா. ஷம்சு என்கிற சொல்லில் எப்படி மாறுமோ அதே மாதிரி மாறுறதுனால ஷம்சியா. ஷம்சுனா சூரியன், சூரிய எழுத்துக்கள்னு வச்சு பேர். அது எதனால் அது பேர் வச்சாங்கன்னு கேட்டால், ஷம்ஸில் அல் அஷ்ன்னு மாறுதில்ல. சரி, இதை கமர்னு வச்சுக்கிறேங்க. கமர் புரியுதுக்காக கமர்னு சொல்கிறேன், தனியாக எழுதுகிறேன் பாருங்களேன். கமர், காவு போட்டேன், மீம் போட்டேன், ரா போட்டேன், கமருன்னு இருக்குது. இதில் நம்ம அல் என்பதை சேர்த்திங்கன்னா அல் கமருன்னு இருக்கும், மாறாது. இப்போ அழிவு போடுறோம், ஆ வச்சா லாம போடுறோமா, அல் கமரு. அப்போ கமர் என்பதில் அல் சேர்ந்தால் என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. ஷம்சி என்பதில் அல் சேர்ந்தால் மாறுது. அதனால் என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால், அல் மாறாமல் வரும்ல, அது பூரா கமரியா எழுத்து. அல் மாறி போகும்ல, அது பூரா சம்சியா எடுத்துட்டு சூரியன் சந்திரன் அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு இதுக்காக வேண்டி. அதாவது கமரில் மாறாது, ஷம்ஸில் மாறும், அல் என்பது மாறிக்கொள்ளும். அதனால் இந்த எழுத்துக்கு பேர் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டால் ஷம்சியா கமரியான்னு பிரிச்சுருக்கிறாங்க. அது சும்மா ஒரு அடையாளத்துக்காக பிரிச்சுக்கிட்டு தான். இந்த எழுத்துக்கு பேர் ஷம்சியா, அந்த கமரியாண்டு. உதாரணமாக சொல்வதாக காட்டுறேன் தான் பாருங்களேன், கமரியாவோட எழுத்துல பிரித்து காட்டுவாங்க. இந்த கருப்பாக காட்டுறேன்ல, இதுகளெல்லாம் மாறாத எழுத்தான். சிகப்பு எழுத்தாக காட்டினல அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டால் அல் என்பது மாறி போயிடும். இந்த கருப்பு எழுத்தாக காட்டுறோம்ல அது மாறாது. அல் பாவு, அல் ஜீமு, அல் ஹாவு, அல் ஹாவு, அந்த இல் இல்லுண்டே இருக்கும். அதனால் இந்த அலிஃபு, பா, ஜீமு, ஹா, ஹா, ஐனு, கைனு இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி அல் வந்துச்சின்னு சொன்னால் அல் என்பது மாறாமல் இல் உச்சரிப்பை தரும். அதனால் இந்த எழுத்துக்களுக்கு ஃபா, காஃபு, இல்லை காஃபு, மீமு, வாவு
ஹா, யா, ஹம்சா இந்த எழுத்துக்களுக்கு பூரா என்ன செய்யுதுன்னு கேட்டால் கமரியான்னு பேர். இந்த பேர் முக்கியம் கிடையாது, நீங்கள் ஒரு புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க, சும்மா நம்மளாக வச்சுக்கிட்ட பேர் தான் இது. அப்போ அந்த எழுத்துக்கள் வந்து மாறக்கூடிய எழுத்துக்கள் ஒரு அடையாளத்து இருந்தால் தான் ஈஸியாக சொல்ல முடியும். அது என்ன எழுத்து, கமரியாண்டா அல்லுண்ட படி, இது என்ன எழுத்து சம்சியாண்டா என்ன செய்யணும், அந்த இல்லை வந்து மாற்று, பிந்தின எழுத்தை மாற்றுன்னு அர்த்தம். அதனால் வந்து இந்த எழுத்துக்களுடைய இது ஒரு இந்த அல் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், கூடுதலாக தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் எல்லா எழுத்துக்கும் ஒரு அல் சேர்த்து காட்டியிருக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதில் எல்லாம் சிகப்பு கலராக வருதோ அதில் எல்லாம் மாறும். அல் தக்வா, அஸ்தர்ஜு, எதில் எல்லாம் கருப்பாக வருதோ அங்கே வந்து அல் என்று அல்லுண்டே வரும். கருப்பு தான் சிவப்பாக வர்றது மாறும். லாமு காணா போயிடும், இதெல்லாம் காணா போயிடும், இதெல்லாம் லாமு இருக்காது, இதெல்லாம் லாமு இருக்காது. எல்லா ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி அதை போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த கருப்பாக உள்ளதில் செய்யும் அல் இல்மோ மாறலை, கருப்பாக உள்ளது அப்படியே வந்து இருக்கும். இந்த கருப்பு சகப்பாக போட்டதை நீங்கள் வைத்து என்ன செய்யணும், அதை வந்து எழுதி வைத்து படித்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த எழுத்து சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். சரியா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த சொல்லில் வந்து இப்போ கிதாபுன்னா கிதாபு என்று சொல்ல மாட்டாங்க, கிதாபுன் எப்படி சொல்லுவாங்க, கிதாபுன் என்று சொல்லுவாங்க. இந்த இன் போட்டு சொல்லுவாங்க. இந்த இன் போட்டு சொல்லும் பொழுது இந்த அல் என்பதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இன்னு சொல்லக்கூடாது. கிதாபுன் அல் கிதாபு ரெண்டு குறி ஒரு குறியாக மாறிக்கணும். கிதாபுன் என்பதில் 2 லம்மு இருக்குது, கிதாபுன் 2 லம்மு இருக்கும். அதுக்கு பேர் தன்மீன் என்று அரபில் சொல்லுவாங்க. ஜோடியாக வரக்கூடிய குறியீட்டுக்கு என்ன பேர், தன்மீன். தானா இன்னன்னா வி என்ன இன்னன்னா தன்மீன் என்று சொல்வார்கள். அப்போ கிதாபுன் அப்படிங்கிறீங்க. அந்த புன் என்று சொல்வது எப்போ சொல்லணும்ன்றா இந்த அல்ங்கிற வார்த்தை முன்னாடி இல்லாட்டி தான். அல்ங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அல் கிதாபு. இப்போ ஹம்துன் அந்த இன்னு வருதுல, அல் வந்துச்சுன்னா அல் ஹம்து. ரஹ்மானுன் அர் ரஹ்மானு, ரஹீமுன் அர் ரஹீமு, மாலிகுன் அல் மாலிகு, யௌமுன் அல் யௌமு, தீனுன் அத்தீனு, சிராத்துன் அசிராத்து. இப்படி எல்லா இஸ்முன் அல் இஸ்மு. இந்த அல் என்பதும் அந்த ரெட்டை குறியீடும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக உள்ளது. இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை. சரியா? கிதாபுன் அல் வந்தவொன்னே அல் கிதாபுன்னுங்க கூடாது. அதில் ஜேர் ஜபர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த ஜேர் ஜபர்லாம் இல்லாமல் வாசிக்கிறது எப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் ரூல் இருக்குது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக அந்த நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். 100 இருக்குது, அல் போட்டவுடனே அந்நூறு பாருங்க காணாம். 100 2 லம்மு இருக்கிறது. அந்நூறு என்பதில் ஒரு லம்மா மாறிடுச்சு. அதே மாதிரி வஹாபுன் 2 குறியீட்டு இருக்கா, வஹாபுன். இந்த பாவில் வந்து தன்மீன் போட்டிருக்காங்க, அதை 2 லம்மத்துக்கு கொடுத்துருக்காங்க. வஹாபுல அல் போட்டவுடனே வஹாபுவா போச்சு. இந்த அல் வந்த உடனே ஒரு குறியீடை காலி பண்ணிடணும். நான் காட்டின அவ்வளோ உதாரணத்தினே ஆதிலேருந்து எல்லாம் திருப்பி ஒரு மூலையும் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயுமே அந்த அல் வந்த உடனே அந்த 2 குறியீடு போய்விடும். கூடுதலாக தெரிஞ்சுக்கிற விஷயம். உதாரணமாக அலிஃபுன் இருக்கா, 2 லம் இருக்குதா, அல் அலிஃபு அந்த இன்னு வரல. அது மாதிரி பாசித்துன் 2 வந்திருக்குதா, அல் பாசித்து இன்ன காணாம். ஒரு லம்மை எடுத்துட்டோம். அது தக்குவாவில் உங்களுக்கு தெரியாது, கிராமரில் உள்ள அது தனி சட்டம் அதுக்கு இருக்குது, அது தெரிஞ்ச வார்த்தை. சல்ஜுன் அஸ்ஸல்ஜூதான், ஜுன்னு கிடையாது. ஹிக்மத்துன் அல் ஹிக்மத்து, ஹிக்மத்துன் அல் ஹிக்மத்துன்னு சொல்லக்கூடாது, அல் ஹிக்மத்து. ஹபருன் அல் ஹபருன் கிடையாது, அல் ஹபரு. தலீலுன் அத் தலீலு, திக்ருன் அத் திக்ரு, ரஹமத்துன் அர் ரஹமத்து, ஜுஜாஜுன் அஸ்ஸுஜாஜு. எல்லாத்துலையும் இந்த இன்னும் காலியாக போகுது பார்த்தீங்களா. சலாமுன்
அஸ்ஸலாமு, அஸ்ஸலாமுன்னு சொல்லக்கூடாது, சலாமுன் அஸ்ஸலாமு. சுக்ருன் அஸ்ஸுக்ரு, சபுருன் அஸ்ஸபுரு, லாரிபுன் அல்லாரிபு, தாரிகுன் அத்தாரிகு, லாலிமுன் அல்லாலிமு, இல்முன் அல் இல்மு, குலாமுன் அல் குலாமு, ஃபலாஹுன் அல் ஃபலாஹு, கபுருன் அல் கபுரு, ருன் இல்லை, காஃபிருன் அல் காஃபிரு, லம்சுன் அல் லம்சு, முஸ்லிமுன் அல் முஸ்லிமு, நூருன் அன் நூறு, வஹாபுன் அல் வஹாபு, ஹிபத்துன் அல் ஹிபத்து, யாக்கூத்துன் அல் யாக்கூத்து. இதுக்கு பேர் தன்வீன். இந்த ரெட்டை குறியீடு இருக்குல்ல, அதுக்கு பேர் தன்வீன்னு சொல்லுவாங்க. இந்த தன்வீனும் அல்லும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது. இது வந்தால் அது வரக்கூடாது, அது வந்தால் இது வரக்கூடாது. இதை நீ யாவத்தில் வச்சுக்கணும். கிதாபு அல் கிதாபு, கிதாபுன் அல் கிதாபு, இஸ்லாமுன் அல் இஸ்லாமு, இது மாதிரி. சரியா? முஹம்மதுன் அல் முஹம்மது, பேர்லாம் வராது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிற எழுத்து சம்பந்தப்பட்ட இது ஒரு விஷயம். அடுத்ததாக அடுத்து அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த குறியீடுகள் நம்ம படித்தோம்ல, அந்த குறியீடுகளில் ஒத்த குறியீடு தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். ஆ, இ, உ இப்படி சொல்லி தந்திருக்கிறோம். இது இல்லாமல் வேறு சில குறியீடுகளும் என்ன இருக்கிறது நமக்கு அந்த அரபி மொழியில் இருக்குது. அழுத்தி சொல்லுவாங்கள்ல, அழுத்தி, அதாவது ரா இருக்குது. இந்த ரா என்பதை 2 ராவை ஆக்கி ஒரு இர்ரன்னா ராணா பார்க்குறாங்கன்னு வைங்க. அப்போ இர்ரன்னாவுக்கு ஒரு ராணா போடணும், ராணாவுக்கு ஒரு ராணா போடணும். அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரே எழுத்தை அழுத்தி சொல்லும் பொழுது தமிழாக இருந்தால் மத்துன்னு எழுதுறா இருந்தால் மானாவை இருந்தால் இத்தன்னாவும் தூணாவும் போடணும். அரபில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இத்தன்னா தூணா 2 போட மாட்டாங்க, ஒரு தூணா மட்டுமே போட்டுட்டு அந்த அழுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு டபிள்யூ மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு இங்கிலீஷ் டபிள்யூ இருக்குல்ல, அந்த இங்கிலீஷ் டபிள்யூ மாதிரி ஒரு குறியை கொடுப்பாங்க. இந்த இருக்கு பாருங்களேன், இந்த போட்டிருக்குல, இந்த மாதிரி. இதுக்கு பேர் ஷத்து என்றும் சொல்வார்கள், தஸ்தீது என்றும் சொல்வார்கள். உதாரணமாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு பாருங்களேன். ஒரு மானா இருக்குது, மானா போட்டோன்னா ஒரு ராணா இருக்குது, மானா போட்டு ராணா போட்டால் மரன்னு இருக்குல்ல, அதை இப்படி போட்டிங்கன்னா மர்ரண்டு ஆயிரும். இந்த ராணாவுக்கு மேலே என்ன போட்டிருக்கு பாருங்கள், இந்த ராணாவுக்கு மேலே பெருசாகி காட்டிருக்கு பார்த்தீங்களா, ராணாவுக்கு மேலே அந்த டபிள்யூ மாதிரி இருக்கா, இந்த மானா ராணா போட்டிருக்கிறோம், அதில் ஒரு டபிள்யூ மாதிரி போட்டிருக்கிறோம். இந்த டபிள்யூ மாதிரி உள்ளதுக்கு பேர் அரபில் என்னன்னு கேட்டால் ஷத்துன்னு சொல்லுவாங்க. ஷத்துங்கிற குறியீடு தஸ்தீது என்றும் சொல்வார்கள். அப்போ ஷத்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஷத்துன்னா என்ன, இந்த குறியீட்டுக்கு பேர் ஷத்து. இது உங்களுக்கு அலிபை சொல்லி தரும்போது கரெக்டாக சொல்லி தந்திருப்பாங்க. இதுக்கு ஷத்து புது சொல்லு கிடையாது. இது உங்களுக்கு சொல்லி தரும்போது என்ன செய்வாங்க, ஷத்துங்கிற வார்த்தையை சொல்லி தந்திருப்பாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 2 வருதுல, 2 அன், இன், உன், இதை உங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருப்பாங்கன்னு கேட்டால், இதை மேலே உள்ள தோ ஜபரு, தோண்டா 2, தோ ஜபரு 2 ஜபரு, இது தோ ஜேரு 2 ஜேரு, இது தோ பேஷு 2 பேஷு, இப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. நமக்கு அழிவு ஓதக்கூடிய காலங்களில் இதுக்கு பேர் ஜபருன்னு வச்சதுனால 2 தடவை போட்டதுனால என்ன செய்வாங்க, 2க்கு அரபியில் இங்கே உருதுல தோ தானே, அந்த தோண்டவன் சொல்லித்தரல விளங்கின்னு உருதுல தான் திணிச்சிருக்கான்னு விளங்கிக்கிறது உங்களுக்கு. அப்போ தோ ஜபர் அப்படின்னு சொல்லுவாங்க. தோ ஜபர்னு அரபியில் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பேர், 3க்குமே சேர்த்து என்ன பேர்னு கேட்டால் தன்வீன். 3க்கும் சேர்த்து ஒரே பேர் தான், விளங்குதா? 2 பார்த்தாக்கு 2 கசரு 2 3லாம் சொல்ல தேவையில்லை. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் 2 இருந்தால் தன்வீன். தன்வீன் என்றால் என்னென்று கேட்டால்
இன் உச்சரிப்பு கொடுப்பதுன்னு அர்த்தம். அதை இன்கிற உச்சரிப்பு இதிலெல்லாம் வரும். இந்த 2 போடும்போது என்ன வந்துடும்? மானாவை போட்டு 1 போட்டால் மா, 2 போட்டால் மண், நூனாவை போட்டு 1 போட்டால் நூ, 2 போட்டால் இன். இது அவ்வளவுலையும் வரக்கூடியது 3 தான் வருது. அதனால் அவன் என்ன செஞ்சான், 3க்கு தனித்தனி பேரெலாம் கொடுக்கல. ரெட்டை குறியீடு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அரபியில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தன்வீன் வச்சு வாசி அப்படின்னு சொல்லுவோம். ரஹீமுன் என்றால் அது தன்வீனு, ரஹீமன் அதுக்கு பேர் தன்வீனு, ரஹீமின் அதுக்கு பேர் தன்வீன் அர்த்தம் இன் உச்சரிப்பு தரக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த ரெட்டை குறியீடுக்கு அரபியில் என்ன பேருன்னு கேட்டால் 3க்கு சேர்த்து தோசபரு, தோசேரு, தோப்பேசுன்னு சொல்லி தந்திருப்பாங்கல்ல உங்களுக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 3க்கு சேர்த்து என்ன பேர் வச்சுக்கிறோங்க? தன்வீன், இன் உச்சரிப்பு. தன்வீன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நூன் உச்சரிப்பு கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் இந்த 2 குறியீடு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் ரேக்கி மேலே, ராவுக்கு மேலே இருந்தால் ரன், அதே குறியீடு ராவுக்கு கீழே இப்படி இருந்தால் ரின், அதே ராவுக்கு மேலே இப்படி இருந்தால் ருன். ரன், ரின் எல்லாத்துக்கும் இன்னு கிடைக்குதா? இந்த 2 குறியீடுனால உங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன, பெனிஃபிட் என்ன? இன்னு தான். 2 குறியீடு கிடைச்சாலும் 2 ஆணாக படிக்கிறது இல்லை. அப்போ ஒரு ஆணா தான், இன்னொன்று போட்டதுனால ஆணாவுடைய உச்சரிப்பு கூட போகிறது இல்லை, ஒரு 3 தான் கூடுது. அதில் என்ன கூடுது? 2 உச்சரிப்பு போட்ட காரணத்தினால உங்களுக்கு எந்த உச்சரிப்பு கூடுதலாக கிடைக்கிறது என்று சொன்னால் இன்கிற உச்சரிப்பு தான் கிடைக்கிறது 3க்குமே. அன், இன், உன், தன், தின், துன், மண், மின், முன், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இன்னு தான் வரும். அதனால இந்த 3க்கும் பேர் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? தோசபரு, தோசேரு, தோப்பேசுன்னு சொல்லாமல் அதை என்ன செய்யணும்? தன்வீன் வச்சு வாசி அப்படின்னு சொன்னால் ரஹீமுன், ரஹீம் என்பதை எழுதி தன்வீன்னா கடைசியில் தான் வைக்கணும், நடுவில்லாம் வராது. தன்வீன் வச்சு வாசினா ரஹீமுன், தன்வீன் வச்சு வாசினா ரஹீமின், ரஹீமன் இருந்தால் ரஹீமன். இப்படி தன்வீன்கிறது இந்த குறியீட்டுக்கு பேர். முதல்ல நம்ம சொல்லித்தரல, இது நமக்கு பிழையாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த குறியீட்டுக்கு பிழை இல்லை, உருதுல உள்ளது, உருது பாஷை பிரகாரம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்ம அதை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், இனிமேல் அதை தன்வீன் என்று சொல்லணும். அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு குறியீடு பார்ப்பீங்க. இந்த குறியீடு என்னன்னு கேட்டால் சாதாரணமாக நெடிலாக ஆணாவை ஆவணவாக்குறதுக்கு என்ன செய்வோம், ஒரு அழிப்பை சேர்ப்போம்ல, அதை கொஞ்சம் நல்லா கூடுதலாக நீட்டுறதா இருந்தால் அதை உதாரணமாக மாடுன்னு இருக்குது, மாடுன்னா மாவண்ணா, மாடு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நீட்டுறீங்க, மாதம்னா சும்மா கொஞ்சம் நீட்டுறீங்க, மாதம்னா அந்த மானாவை ஜாஸ்தியாக நீட்டுறீங்க. இந்த ஜாஸ்தியாக மத்துண்டாலே நீட்டுன்னு அர்த்தம். இந்த அடையாளத்துக்கு பேர் என்னது? இந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்துருப்பாங்க. இந்த குறிக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா மத்தும்பாங்க. இதை மத்துன்னு தான் உங்களுக்கு அப்போ சொல்லி தந்திருப்பாங்க. எப்போவே அலிபை படிச்சிங்கல்ல, அலிபை படிக்கும் பொழுதே என்ன செய்வாங்க, மத்துன்னு தான் சொல்லி தந்திருப்பாங்க. அப்போ இந்த மத்துங்கிறது என்னன்னு கேட்டால் கூடுதல் நீட்டுவதற்கு ஒரு எழுத்தை நீட்டுவதாக இருந்தால் சாதாரணமாக ஆணவ ஆவண்ணம் ஆண்டு நீட்டுறா இருந்தால் கொஞ்சம் 2-3 அலிஃப் அளவுக்கு நீட்டுறீங்கன்னு வைங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் மத்து. இந்த குறி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் இந்த மத்துலாம் இல்லாமையே கிராமர் படிச்சிங்கன்னா எங்கே ஜாஸ்தியாக நீட்டணும் எங்கே ஜாஸ்தியாக நீட்டக்கூடாதுன்னு சும்மாவே தெரிஞ்சு போயிடும். இந்த குறியீடுலாம் குரானில் தான் போட்டிருப்பாங்க. இந்த மத்துலாம் எதில் இருக்காது. இந்த மத்து, ஷத்து, இந்த தன்வீனு அந்த எதுவுமே மற்ற கிதாபுகள்லாம் இருக்காது. இருக்காவிட்டாலும் கூட எந்த இடத்துல மத்து வச்சு நீட்டணும் எங்கே மத்து இல்லாமல் நீட்டணுங்கிறதுக்கு கிராமரில் விதி இருக்கிறது. கிராமர் படித்தவங்களுக்கு ஜேர் ஜபர்லாம் இல்லாமல் அதை படிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து இப்போ அலிஃபுக்கு மேலே இந்த ஃபத்தஹ் போட்டவுடனே ஆனாவாயிடுச்சு. அந்த லாமில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் சத்து கொடுத்துட்டோமா, சத்து கொடுத்தா ஒரு இல்லு லாபம் ஆகிடுச்சுல. அதுக்கப்புறம் என்ன செய்யிருக்கோம்னு கேட்டால் இப்படி செங்குத்தாக ஒன்று போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கிறோம், அந்த செங்குத்தாக இருக்கா, அந்த இந்த ஃபத்தஹுன்னு படுக்கையாக போடாமல் என்ன செய்யிருக்கிறோம், இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் லாமுக்கு மேலே. இதை என்ன செஞ்சு தந்திருப்பாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லி தந்தது
கடா ஜபர்னு சொல்லி தந்திருப்பாங்க. நீங்கள் அலிஃபை ஓதுவதுக்கு பேர் என்னது? கடனா நிற்கிறது. உருது பாஷையில் என்னது? கடனா நிற்கிறது. நிற்கிற ஜபர்னு சொல்லி தந்திருப்பாங்க. இது ஜபரே கிடையாது. உனக்குதா? இதுக்கும் ஜபருக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஃபத்தகே கிடையாது. இது அலிஃபு. இது என்னது பேர்? இது பேர் அலிஃபு. நீட்டுறோம், லாவண்ணா வாக்குறோம். லானாவை லாவண்ணா வாக்குறதுக்கு ஒரு தனியாக அந்த அலிஃபை போட்டும் எழுதலாம். அப்படி இல்லாமல் இப்படி ஒரு நீட்டமாக அந்த எழுத்துக்கு மேலே அப்படி போட்டிங்கன்னா என்னவாயிரும்? ரஹ்மான் எழுதுகிறோம். ரஹ்மான்ங்கிறது எப்படி செய்வாங்க? மீமுக்கு அப்புறம் அலிஃபை போட்டும் மாண்டு நீட்டலாம். அப்படி நீட்டாமல் இந்த குறியீடு இருக்குல்ல, இந்த குறியீடை போட்டும் நீட்டலாம். ஆனால் கம்போஸ் பண்ணும்போது இந்த அல்லாவுக்கு மட்டும்தான் அப்படி வரும். ரஹ்மான் நான் பண்ணி காட்டினா அவங்களுக்கு வராது. எழுதும்போது தான் வரும். எனக்கு தான் இப்போ உதாரணமாக காட்டுறா. அந்த அல்ஹம்து இருக்குன்னு வைங்களேன். இந்த அர்ரஹ்மான் இருக்குது. இந்த அர்ரஹ்மானில் வந்து இங்கே ஒரு அலிஃபு முறைப்படி போடணும் அர்ரஹ்மானில். ஆனால் போட்டிருக்க மாட்டாங்க. இப்படி தான் போட்டிருப்பாங்க. போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் படிச்சீங்களா கடா ஜபர், அதை கொண்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்த கடா ஜபர் வந்து இந்த கம்போஸ் பண்ணும்போது வரமாட்டேங்குது. ஆனால் அல்லாங்கிறதுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கணும். அல்லான்னு போட்டோம்னா என்ன செஞ்சிடறேன்? அந்த கடா ஜபர்னு போய் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்துடும். ஆனால் இந்த கடா ஜபருங்கிற ஒரு சொல்லே கிடையாது. அது ஒரு அலிஃபு தான். அது நீட்டுவதற்கு இந்த இடத்துல இப்படி நீட்டுறதுக்கு பதிலாக இந்த அலிஃபை தூக்கிவிட்டு மீமுக்கு மேலே இப்படி போட்டு விட்டுறணும், நிப்பாட்டுற மாதிரி. அப்போ அது நிப்பாட்டுற மாதிரி போடுறது அதுக்கு பேர் அலிஃபு தான். அது மீமுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால எழுதி முடிச்சுப்புட்டு அப்படி போடுவாங்க. அதனால் இந்த கடா ஜபர் என்று உங்களுக்கு படித்து தந்திருப்பாங்க இல்லையா, கடா ஜபருங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அலிஃபு தான். அது என்னது? எழுத்துக்கு மேலே நிப்பாட்டி வைக்கக்கூடிய அலிஃபு. அது எதுக்கு வரும் என்று கேட்டால், குறிலாக இருக்கிறதை நெடிலாக்குறது. ஆனா என்பதை ஆவண்ணா வாக்குறதுக்கு, மானா என்பதை மாவண்ணா வாக்குவதற்கு என்ன செய்யும்? வரும். அப்படியான ஒரு குறியீடுகள் என்ன செய்யும்? அந்த அலிஃபு போடாமல் இப்படிலாம் எழுதுவாங்க. அப்படி எழுதுனா என்ன விளைவிக்கிறனே? அந்த அலிஃபை வந்து மறைமுகமாக மனசில் வச்சுருக்கிறாங்க, செங்குத்தாக போடுவாங்கன்னு விளைவிக்கிறணும். இது ஒரு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேர் இந்த கடா ஜபருங்கிறது. அது மாதிரி கோப்பேஸு இப்படிலாம் ஒன்று சேர்த்துவாங்க. கோப்பேஸு கோஜேரெல்லாம் சொல்லுவாங்க. அது அரபியில் இல்லாது கிடையாது. கோப்பேஸ்னாது கே என்னா மே என்னா மோவண்ணான்னு படிக்கிறது இருக்குல்ல, அப்படி ஒன்றே கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்க இவங்க? இந்த அரபு தமிழ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த அரபு தமிழுக்காக வேண்டி என்ன செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு? கோசேருன்னா கேஎன்னா, கோபேசுனா கோவண்ணா, அந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த படிக்கிற காலத்தில் குரான் ஓதும் போது அரபு தமிழ்னு ஒன்று கற்றுத்தருவாங்க. அதாவது தமிழ் சொல்லையே அரபி மாதிரி எழுதுறது. அரபி மாதிரி எழுதுனா கோவண்ணாவெலாம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி வளைச்சி கோசேரு கோப்பேசுன்னு என்ன செய்வாங்க? ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் அரபிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். கோசேரு கோப்பேசுங்கிறதுக்கெல்லாம் அரபியில் சம்மந்தம் இல்லாத விஷயம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால், எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் வாசிக்கிறது, எழுத்துக்களில் உள்ள மாற்றம் என்ன, இந்த ஒரு அடிப்படையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாடத்தில் நம்ம என்ன போகிறோம்னு கேட்டால், மொழிக்குள்ளே நேரம் நுழைஞ்சிடணும். இதெல்லாம் சும்மா பேசிக்காக எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், வாசிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறத ஒரு முன்னுரையாக கொடுத்துக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய எழுத்தை முடித்த பிறகு சொற்களுக்கு போகிறோம். அடுத்த பாடம் எங்கே போகிறோம்? சொற்களை பற்றி போகிறோம். சொற்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி தான், ஒரு பேசிக்கான சொல்லு தான் பல இதாக மாறும். பார்த்தா 100 சொல்லு மாதிரி தெரியும். கடைசியில் பார்த்தா அது 5 சொல்லு தான் 100 சொல்லாக மாறி இருக்கும். அப்போ இந்த சொற்களை என்ன செய்யணும்னா, எல்லா பாஷைகளையுமே ஒரு சொல்லு பல வடிவம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு வகை இருக்கிறது. அதை அறிஞ்சு கொள்றதுக்கு பேர் தான் சர்ஃபுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக யானைன்னு இருக்குது, யானைகள் இருக்குது, ரெண்டு ஒன்று தானே. யானைன்றாலும் அந்த யானை தான். யானைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னவாயிரும்? பன்மை. நிறைய யானை, ஆடு, ஆடுகள், மனிதன், மனிதன்கள் இல்லாமல் மனிதர்கள் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு மனிதன் என்கிற ஒரு சொல்லு தான் நிறைய பேரை குறிக்கும் பொழுது மனிதர்கள் என்று என்ன செய்கிறது? ஆகுது.
அப்போ மனிதனை தெரிஞ்சுக்கிட்டாலே மனிதர்களும் நமக்கு தெரிஞ்சிடும், கழுதையை தெரிஞ்சிட்டாலே என்ன செய்யும், கழுதைகளும் தெரிஞ்சிடும். இப்படி வந்து நம்ம சொற்களை வந்து மாத்திரமில்ல. இதே மாதிரி வந்து இதெல்லாம் பெயர் சொற்கள். வினை சொற்கள் இருக்குது பாருங்கள், அதுவும் நிறைய மாறும். இதில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் பாடம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கேருந்து தான் இருக்கிறது. வினை சொற்கள்னால் என்ன? இப்போ அடித்தான், இது வினை சொல். வினை சொல்னா என்னன்னு கேட்டால், எந்த சொல்லில் வந்து காலம் அடங்கி இருக்குதோ அதுதான் வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. காலம் அதில் அடங்கி இருக்கணும். உதாரணம் பேனான்றோம். பேனாங்கிறது எப்போ பேனா? எப்பவும் பேனா தான். ஆனால் அடித்தான்ங்கிறது எப்போ அடித்தான்னு கேட்கலாம். அடித்தான் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் எப்போ, எப்போன்னா காலம் வந்துடுது. எப்போன்ற காலம் தானே, எப்பொழுது, பொழுதுண்டா காலம். அப்போ எப்பொழுதுங்கிற கேள்வி எதில் கேட்க முடியும்? வினை சொல்லில் கேட்க முடியும். பெயர் சொல்லல் யானைன்னு சொல்கிறோம், எப்போன்னு கேட்பானா? யானைன்ற எல்லா காலத்துலையும் யானை தானேங்க. அடித்தான்னு சொன்னால் எப்போ அடித்தான், எப்பொழுது அடித்தான். அப்போ எந்த ஒரு சொல்லுல நேற்று, இன்று, நாளை என்கிறது மறைஞ்சு நிற்குமோ அந்த சொற்களை தான் என்ன செய்வாங்கன்னா வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக அடித்தான்ங்கிறதுக்குல நேற்று அடித்தான். அதுவே நாளைக்கு சொல்கிறாருந்தா நாளை அடிப்பான், இப்போ அடிக்கிறான். அப்போ அந்த ஒரு வினை சொல் என்பது என்னவாகுது என்று கேட்டால், நேற்று என்று சொல்லும் பொழுது அது ஒரு வடிவமாக இருக்கிறது. நாளைன்னு சொல்லும் பொழுது அது வேறு வடிவத்துக்கு வருகிறது. இன்றுன்னு சொல்லும் பொழுது வேறு வடிவம். இந்த மாதிரி மாறுது இல்லையா? இந்த மாதிரி மாறுதல்கள் பற்றிய பாடத்தை தான் பாடம் ஒன்று நடத்தலை, பேசி வீடிகை தான் இது. இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம நாளையிலிருந்து பார்க்க போகிறோம். இதுதான் கிராமர் பாடம் ஆரம்பம். இப்போ நாளை நடத்தக்கூடிய பாடம் தான் என்ன செய்யுது, கிராமர் சம்பந்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு முன்னுரையாக இதை சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு நடத்துகிற பாடத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக மூளையை கவனமாக வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ தான் அந்த கிராமர் வந்து என்ன செய்ய, ஜேர் ஜபர் இல்லாமல் வாசிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த மொழியுடைய வளம் கிடைத்துவிடும் என்பதனால இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை நாளைக்கு பார்ப்போம்.